வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் 29 பதிவினை காண உள்ளோம். ஏப்ரல் 29 பதிவாக நாம் ஒரு சொல்லில் ஜேம்ஸ் ஆலன் எழுதிய அந்த ஆங்கில நூலாகிய புக் ஆஃப் மெடிடேஷன் ஒரு சொல்லில் கூற வேண்டுமெனில் உட்கிடக்கை என்று கூறலாம். அவர் இதனை ஒரு பாக்களாக எழுதியுள்ளார். தேடுபவனுக்கு அறிவு, பாடுபடுகிறவனுக்கு அறிவாற்றல் முடிசூட்டுகிறது. பாவமற்ற மௌனத்தில் அமைதி பேசுகிறது. எல்லாமே அழியும், உண்மை பிழைக்கும். உங்கள் பலத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்துங்கள், உருவாக்குங்கள். உன் மனதின் பேய்கள் உன் விருப்பத்திற்கு கீழ்ப்படுகின்றன. நீங்களே கட்டளையிடுவதை பாருங்கள். மனநிலையை விட்டுவிடாதீர்கள். நுட்பமான ஆர்வம் இல்லை, விரைவான ஆசையும் இல்லை. உன்னை கீழ்த்தரமான நிலைக்கு தள்ளு. ஆனால் நீங்கள் தூக்கி எறியப்பட வேண்டுமா? எழுச்சி பெற்று ஆதாயத்தை பெற்று உங்கள் வீழ்ச்சியின் தாழ்மை நிலைமையில் இருந்து உங்கள் உள்ள அறிவாற்றலை மீண்டும் பெறுங்கள். உங்கள் மனத்தின் தேர்ச்சிக்காக பாடுபடுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் சில நல்லவற்றை பெறுங்கள். அது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும், உமது வலிமையினை சேர்க்கும் இடமாகிவிடும். எதிர்கொள்ளும் மற்றும் ஏற்படும் நோய்களுக்கு பணக்காரர் உன்னதத்தை தவிர வேறு எதற்கும் அடிபணியுங்கள். மகிழ்ச்சி அடைக. ஒரு வலிமையான விளையாட்டு வீரர் பரிசுக்காக பாடுபடுவது போல் என அவர் பதிந்த மீண்டும் இந்த பதிவாகி அறம் பதிவாகிய பாடலாக அறம் எங்கு செல்கிறதோ அதை பின்பற்றுங்கள். உயர் மற்றும் இன்னும் உயர் தூய்மை கெஞ்சும் இடத்தில் கேளுங்கள். அவருடைய நெருப்பை அணைக்காது. இதோ அவர் உண்மையை பார்ப்பார். எல்லா உட்கிடக்கைகளின் இருந்தும் தூய்மைப்படுத்தப்பட்டவர், மேல் நோக்கி வருபவர் என அந்த கூட்டினை கூறலாம். நாம் இந்த ஒரு சொல்லாக உட்கிடக்கை என்று நாம் தமிழ் மொழியில் கூறலாம். அவர் கூறிய ஆங்கில பதிவினை காண்போம். We can say it in English, desire, we can say for the day, April 29th. Desire, we can say it in acrostic, direct effort, systematically induce, regulate ever. In the poem, what he says, knowledge is for him who seeks, wisdom crowns him who strives, peace in sinless silence speaks, all things perish, truth survives, increase thy strength and self-reliance make. The spectres of thy mind obey thy will. See thou command thyself, nor let no more, no subtle passion nor no sweet desire hurl thee to baseness, but shouldst thou be hurled. Rise and regain thy manhood, taking gain of lowliness and wisdom from thy fall. Strive over for the mastery of thy mind, and glean some good from every circumstance that shall comfort thee and make thy store of strength. What he says, April 20th. Furthermore, he says in conclusion, nature for ills encounter and overcome, submit to naught but nobleness, rejoice like a strong athlete training for the prize. When thy full strength is tried, follow where virtue leads, high and still higher. Listen where pureness meets, quench for not fire. Love is self-see reality who comes upward, cleans from all desire. What he says on April 29th, we can say it in acrostic in desire, direct effort, systematically induce regulate our, we can say for April 23rd in acrostic. What he says, April 29th, we can say in Tamil, கிடக்கை என கூறி ஏப்ரல் 29 ஜேம்ஸ் ஆலன் பதித்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூலிலிருந்து ஆங்கில தமிழாக்கமாக அகத்தம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் 29 பதிவினை நிறைவு செய்யும். நன்றி.